நான் கூட வந்தவொடனே தமிழ்தாய் வாழ்த்து பண்ணாங்க. ரொம்ப கவனமாக பார்த்தேன். கிரா கூட வருதாடா? வருது 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 வருது. அதில் நம்ம கலந்துக்கிட்டு உள்நாட்டு கலவரம் ஒரு புத்தகம் இதில் வேற கூட்டி வச்சதே பெரிய விஷயம். அது மேலே உங்களை எல்லாரும் பாராட்டணும். காசு கொடுத்து கூட்டு வந்தீங்களா? இல்லை, அன்பாக கலைஞரின் பேனா வெளியிடும். அதானே வாழ்க்கையில் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. கலைஞரின் பேனாலும் இன்னும் சாதாரண விஷயமா? நீங்கள் அவர் பேனா இல்லைன்னா நாங்கள் உங்கள் முன்னாடி இப்போ நின்றுக்கவே முடியாது. சத்தியமாக நின்றுக்க மாட்டேன். வாசலில் இருந்து நாங்கள் எல்லாம் ஒளிஞ்சு பார்க்குறோம். ஒரு காரு, சைலண்ட் காரு, அதில் ஒருத்தர் இறங்குறாரு. எங்கள் அப்பா கதவு திறக்கிறாரு. இவர் உள்ளே உட்காந்து அது போகிறார். இது வந்து ஒரு பியூன் பையனாக இருந்து அந்த பியூனுக்கே அரசு காரு, அரசு மரியாதை கூட்டு போகுதுன்னா யாரால? கலைஞரால். அதான் இந்த பேனா. குறும்படம் கலைஞராக ஒருத்தர் நடிக்கிறாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவரை காணோம். என்னென்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வராராம். அப்போ தான் அப்படியே கலைஞராக பவனி வந்தார். மெனக்கடல். அதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏனோ தானோன்னு பண்ணாமல் அதுக்குன்னு எனக்கு ராமன் நான் ஒரு மனுஷன்ட்டு எனக்கு ஒரு 20 தடவை ஃபோன் பண்ணியிருப்பார். அண்ணன் வண்டிகளா? அவர் எனக்கு அண்ணனா? எனக்கு நான் அண்ணனா? அவருக்கு வண்டிகளா? இப்பயும் பாருங்க 10 தடவை சொல்லியிருப்பார். நெட்டிக்கன் அண்ணன், நெட்டிக்கன் ஏன் வீட்டு இல்லை என்ன? இதுதான் அந்த மெனக்கடல். இப்போ 2000 கதை எழுதிட்டான்னு நம்ம ராஜா செல்லப்பட்டு. வயசு என்ன இருக்கும்? அப்போ யோசித்தேன், வயசு என்ன இருக்கும்? இது எந்த வயசுலேருந்து எழுத ஆரம்பித்தார்? 2000 கதை எழுதியிருக்காரு. பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கார். பாரதிராஜான்கிட்ட பார்த்துருக்கேன். இனி அவர் தான் அவர்கிட்ட கூட்டு போனார் வெளியே நின்று. அப்போ மாதிரி இவர் தானா? வேறு யாராவது எழுதி வச்சு அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் அவர் நம்ம உதயராம 2 கதை. நான் கூட போனது வந்து தான் எழுதிட்டார் போலன்னு நினச்சேன். முத்துக்குமாரன்ட்ட கேட்டேன், 2000 எழுதினாரா? அவர் நாங்கள் படித்து எங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கும். அவரை உறுதி பண்ணிக்கிட்டேன். அவர் 2 கதையை சொல்லி 2000 கதையும் நச்சுன்னு தான் எழுதியிருக்காரு. வேலைக்காரன் தான். உண்மையிலே எழுதுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து எல்லாம் செல்லு வந்த பிறகுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் வந்துப்பீங்க, யாரும் கோச்சிக்கூடாது. முன்னாடி நம்மளை வந்து டிரைவர்லாம் கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க தெரியுமா? இப்போ எப்படா இறக்குவன்னு பார்த்துட்டு செல் எடுத்துடுறாங்க. ஆக்சிடென்ட் ஏன் கூடுது? இந்த செல்லு படுத்துகிற பாடு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா டிரைவரையும் நான் தப்பாக சொல்கிறேன். செல்லு படுத்துகிற பாடு. இந்த செல்லு நம்மளை வதைக்கிற இந்த காலத்தில் கதை எழுதி அதுக்கு ஒரு குறும்படம் ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு புத்தகம் வீட்டு இவ்வளோ வேற கூட்டி வச்சதே பெரிய விஷயம். அது மேலே உங்களை எல்லாரும் பாராட்டணும். ஏன்னா 50 தடவை புத்தகம் வீட்டுவீங்க. குண்டக்கு முண்டாக நிறைய பேர் இருக்காங்க. காசு கொடுத்து கூட்டு வந்தீங்களா? இல்லை, அன்பாக. ஆக ஒரு மனுஷங்களையும் பழகி வச்சிருக்காரு. இது கூட மனுஷங்களும் இருக்காங்க. ஏன்னா கலைஞர் பேனா எனக்கு வெளியிட்டு வாங்குறதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டாரு. வெளியிடவர் வரல. எங்கள் அண்ணன் பூச்சேன்னு நான் அப்பயே சொன்னேன், பூச்சேன்னு வராது என்ன. ஏன்னா 24 மணி நேரம் தலைவருடைய கண் அசைவை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆட்கள் எப்படி வருவார் அப்படின்னு யோசித்தேன். அவருக்கு வேற வேலை வந்துருச்சு. சரி, நம்ம அதை வெளியிடுவ. அது பாருங்க, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. பூச்சின்னு இல்லாதனால நான் வெளியிடுறேன். கலைஞரின் பேனா வெளியிடுறேன். அதானே வாழ்க்கையில் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. கலைஞரின் பேனாலும் இன்னும் சாதாரண விஷயமா? நீங்கள் அவர் பேனா இல்லைன்னா நாங்கள் உங்கள் முன்னாடி இப்போ நின்றுக்கவே முடியாது. சத்தியமாக நின்றுக்க மாட்டேன்.
அப்பா வந்து ஐவிஎஸில் பியூன். எங்கள் அப்பா அவர் நம்ம 5ஆப்பு 6ஆப்பு படிக்கும்போது ஸ்கூலில் ஃபீஸ் கேட்பாங்க தெரியுமா. நான் ஒரு நகராட்சி ஸ்கூலில் படித்தேன், அங்கே ஃபீஸ் கிடையாது. அப்புறம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, ஒரு 30 ரூபா கட்டணும் ஸ்கூல் லெவலில். அம்மாட்ட வந்து சொல்கிறேன், அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா. அப்பா ஆஃபீஸ் வர நேரத்தை வாங்கிக்கலான்ட்டாங்க. ஆஃபீஸ் போனேன், எங்கள் அப்பா நில்றா 9 மணிக்கு போனால் வெளியே நில்றான்ட்டார். ஒரு கார் வரும், ஒரு இன்ஜினியர் இறங்குவார். அப்பா ஐவிஎஸில் பியூனாக இருந்ததுனால இன்ஜினியர் இறங்குவார். ஏன்னா அப்பா தான் கதவு திறப்பாங்க. கதவை திறந்து அவர் பையில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் அந்த உள்ளே இருந்தவர் அப்பாட்ட கொடுப்பாங்க. அப்பா அதை வாங்கிட்டு கதவை சாத்திட்டு பின்னாடி போங்க இரா அப்படின்னு போவார். அடுத்து இன்னொரு ஜீப் வரும், அப்பா தான் கதவை திறப்பாங்க. உள்ளேருந்து ஒருத்தர் இறங்குவார், அவர் சாப்பாடு கூட பையில் எல்லாம் கொடுப்பார், அதை வாங்கிட்டு போவாங்க இரா அப்படின்னு போவார். 3ஆவதாக வந்து ஒரு கான்ட்ராக்டராக இருப்பார். நல்லா சொல்லணுன்னா எங்கள் தமிழ்ச்சேகாவுடைய அப்பா தங்கப்பாண்டியன் இருக்காருல, அவங்க தான் கான்ட்ராக்டர்ஸ் அப்போ எல்லாம். அப்பா ஏமா போவாங்க, இப்போ அண்ணே என் பையன் ஸ்கூலுக்கு ஒரு ரூபா கட்டணுமா, ஏதோ ஃபீஸு ஒரு 50 ரூபா கொடுண்ணே அப்படின்னு வாங்கிட்டு, சரி 30 ரூபா கட்டிட்டு 20 ரூபா அம்மாட்ட கொடு ஓடு ஓடு அப்படின்னு அனுப்பிடுவார். நம்ம 30 ரூபா கட்டிட்டு அம்மாட்ட 20 ரூபா கொடுத்துருவோம். அம்மா ஒரு 2 காசு கொடுக்கும், இப்போ முறுக்கு வாங்கிக்கான்ட்டு. இது ஒரு காலம். நான் சொல்கிறது 70களில், 70க்கு முன்னாடி 65 70. 2010 எனக்கு வந்து பெரியார் விருது கொடுக்குறாங்க, தமிழக அரசு அறிவிக்குது. பெரியார் விருதுக்கு வந்து ஒரு உயரிய விருது. அப்போ அனௌன்ஸ் பண்ணோன்னே எனக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு. இது நாளைக்கு, அதாவது ஜனவரி 15 கொடுக்கணுன்னா முதல் நாள் 15 தான் எப்போயும் திருவள்ளுவர் தினத்தில் தான் கொடுப்பாங்க. முதல் நாளே எனக்கு ஒரு அழைப்பு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் எப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்து நான் கூப்பிட்டு போவேன், நான் தான் வருவேன், நீங்கள் வீட்டில் இருங்க, கொண்டு வந்து உங்களை அழைச்சிட்டு போய் வாங்கி, அதாவது விருது வாங்கிட்டு உங்களை கொண்டு வந்து விருது ஒரு புரோட்டோக்கால் பெரியார் விருதுக்கு எத்தனை மணிக்கு வரணுன்னு கேட்டார். ஆனால் நான் சொல்கிறேன்னுட்டு நான் ஒன்று கலைஞருக்கு ஃபோன் பண்ணேன். என்னன்னாரு, இந்த ஒன்றும் இல்லைண்ணே உங்களை பார்க்கணுன்னு. என்ன இல்லை நன்றி சொல்லுதேன் அப்படின்னு. நான் வாங்கினார். போனேன், ரொம்ப நன்றிண்ணே. சரின்னாரு. ஏன்னா இந்த புரோட்டோக்கால் இருக்காங்களே, ஏதோ ஐஏஎஸ் அதிகாரி வந்து கூப்பிட்டு போவாங்களாம், போய் விருது வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் விடுவாங்களாமே. ஆமாம் என்னப்பா, எங்கள் அப்பாவை கூட்டு போய் சொல்லுங்கண்ணே என்ன. நான் அவர் அப்படி பார்த்தாரு. அந்த பொத்தான் சைட்லேயே பொத்தான் வச்சுப்பாரு. நீங்கள் கோவலர் வீட்டில் சைடில் ஒரு பொத்தான் இருக்கும், அப்படியே அமுத்தினார். அமுத்தினோடனே சன்மானம் வந்தார். கோவலர் என்ன சொல்லுதோ செய்யுங்கன்ட்டார். என்ன ஏன் சொல்லி தொலைச்சேன்னார் அவர். இல்லை ஐஏஎஸ் அதிகாரி வந்து கூப்பிட்டு போவாங்களா, எங்கள் அப்பாவை கூட்டு போய் சொல்லுனேன். ஓ அது புரோட்டோக்காலம் இல்லையா இல்லை அவர் அங்கே சொல்லிட்டாரு. நான் போய் மறுபடியும் சொல்லுவானே இரு அப்படின்னு. அடுத்த நாள் எங்கள் அப்பாட்ட, எப்பா நல்ல வேட்டி சட்டெல்லாம் பட்டு சட்டெல்லாம் கட்டிட்டு நீங்கள் முன்னாடி 3 மணிக்கு தான் ரெடியாகுங்க, ஒரு வண்டி வரும் கூப்பிட்டு போவோம். போடா என்ன இல்லைப்பா ரெடியாகங்கன்னு எல்லோரும் போட்டு கெஞ்சி கதறி அவர் ரெடி பண்ணி கூட எங்கள் அத்தானும் போனார். வாசலில் இருங்க, நாங்கள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு பார்க்குறோம். எங்கள் ப்ரெஸ் வாசலில் ஒரு காரு, சைலண்ட் காரு, அதில் ஒருத்தர் இறங்குறாரு. எங்கள் அப்பா கதவை திறக்கிறாரு. இவர் உள்ளே உட்காந்து அப்படி போகிறார். இது வந்து ஒரு பியூன் பையனாக இருந்து அந்த பியூனுக்கே அரசு காரு, அரசு மரியாதையில் கூட்டு போகுதுன்னா யாரால? கலைஞரால். அதான் இந்த பேனா. இந்த பேனா எத்தனை வலுவானதுங்கிறதுக்கு அனுபவித்து சொல்கிறேன். பராசக்தி படத்தை மெயினாக எடுத்து இந்த குறும்படம் பண்ணியிருப்பார். ஒரு அந்த பராசக்தி படத்தில் நீங்கள் வசனம் எழுதுகிற அத்தனை வசனம் எழுதியிருப்பார்ல, அது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தின ஒரே எழுத்தாளன் அவர். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பாருங்கள். விதவைக்கு மறுவாழ்வாதாரம், கை ரிக்ஷா, பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை, அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெண்களுக்கு மாத தொகை தானே மாத, அது அதில் இருக்கிற வசனத்தில் எல்லாத்தையும்
ஆட்சிக்கு வந்தவன் முதல் படத்தில் எழுதின வசனங்களை நடைமுறைப்படுத்தின ஒரே வசனகர்த்தா அவர் தான். நீங்கள் 16 கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் இருக்கிறேன், நிறைய பெரியாரெல்லாம் பேச வேண்டியிருக்கு. அவர் இப்போ இருக்கிற இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய 13 வயசுல ஒரு கடிதம் எழுதுறார். ஒரு புதினத்துக்கு அவர் வந்து முன்னுரை எழுதுறார் 13 வயசுல. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆனால் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் கூட வந்தவொடனே தமிழ்தாய் வாழ்த்து பண்ணாங்க, ரொம்ப கவனமாக பார்த்தேன். திராவிட வருதாடா? வருது 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 வருது. அதில் நம்ம கலந்துக்கிட்டு உள்நாட்டு கலவரம் வேறு சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த புதினத்தில் நான் கொஞ்சம் வாசித்து விட்டுறேன். அப்படியே இருக்கு. அது வேறு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுண்ணே. தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க. முன்னுரை. அன்புடையது. தற்கால திராவிட நாடு ஜாதி என்ற வலையில் சிக்கி திராவிடரது கலை, நாகரிகம் எல்லாவற்றையும் சிற்சில மூட நம்பிக்கைகளால் இழந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்க. நாகரிகத்துக்கு புதுசு செல்லு சனின்னு இது பிடிச்சிக்கணுங்களா? அது ரொட்டேட்டர் ஆகுது. இவர் ஆடா என்ன அப்படின்னா இருக்கு வருது இப்போ வச்சுக்கிறேன். இந்நிலையில் இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திராவிட நாட்டு மொழிகளாம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் என்பனவற்றில் தலை சிறந்ததான தமிழை குலைக்க தற்காலத்தில் நடைபெறும் சூழ்ச்சிகள் பற்பல. நோட்டீஸ் பாயிண்ட், அதான் விஷயம். தமிழை குலைக்க தற்காலத்தில் நடைபெறும் சூழ்ச்சிகள் பற்பல. திராவிடர் விழித்து கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது. பெரும்பாலான திராவிடர் வீறு கொண்டெழுந்து விட்டனர். நாட்டை காப்பாற்றவும் கலை நாகரிகத்தை காக்கவும் கச்சை கட்டி விட்டனர். தற்கால திராவிட நாட்டின் திலகம் ஈரோட்டு ராமன் என்ற இணையற்ற தளபதியின் கீழ் திராவிடர் அணிவகுத்து நின்று ஆர்ப்பரிக்கின்றனர். இக்காலம் இங்கனம் இருக்க முற்கால திராவிட நாடு எங்கனம் இருந்தது என்பதை அறிவோம். வந்து 13 வயசுல, அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷம் முன்னாடி, 80-85 வருஷம் முன்னாடி ஒரு மனுஷன் இப்பைக்கு இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அந்த பேனா இன்னைக்கு நம்ம அந்த பேனாக்கு மாத்திரம் கோயில் கட்டணும். அதான் விஷயம். அவர் கோயிலை நம்ப மாட்டார், சாமியாக பேனாவை வைக்கணும். அந்த பேனாவுக்கு ஒரு மகரம் சூட்டிய எனது அன்பு இளவல் ராஜா செல்லமுத்துக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி.